பிரமிக்க வைத்த IJK மாநில மாநாடு. அலை கடலென திரண்ட IJK சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். இப்போ நீங்கள் நம்ம ஏடிஜி என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ அவங்க ஒரு தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தபடியே தமிழ்நாடு அரசாங்க அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படியே என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். போதைப் பொருள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான ஒரு சப்ளை ரிடக்ஷன், அதில் சீசர், அவங்க குற்றவாளிகளுக்கு எதிரான ஆக்ஷன், கோர்ட் வரை. இப்போ நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது நம்மகிட்ட. சில காட்டிருக்கோம் உங்களுக்கு. ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாடு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, அதாவது எபெக்ஸ் ஆர்கனைசேஷன், அவங்க பாராட்டிருக்காங்க தமிழ்நாடு ப்ராக்டிசஸ். நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். கோர்ட்டில் கன்விக்ஷன் ரேட் 80% மேலே இருக்குது. நிறைய அந்த விஷயம் இருக்குது. பொதுவான என்னென்னா, ஒரு போதைப் பொருளுக்கு எதிரான அது ஆரம்பித்த போர், இதே தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தபடியே எல்லா முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட ஆள், அவங்க அடிக்ட் இருந்தாலும் இல்லைன்னா விக்டிம்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு டிமாண்ட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஆரம்பிச்சிருக்கோம். டிமாண்ட் ரிடக்ஷன் ப்ரோக்ராமில் பேசிக்லி அவேர்னஸ், இதுக்கான நம்ம அவேர்னஸ் விழிப்புணர்வு கொடுத்தா அப்போ தான் நம்ம தடுத்த முடியும். டிமாண்டு குறைக்கணும் முதல்ல, அப்புறம் சப்ளை ரிடக்ஷன் பண்ணும்போதே சரியாக இருக்கும். ஸோ ரெண்டு விதமான நம்ம பண்ணும்போதே ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்த ப்ரெசன்டேஷனில் கடந்த 2-2.5 வருஷத்துக்குள்ளே நிறைய நம்ம இந்த மாதிரி சாதிக்கிருக்கோம். இன்னும் இந்த முயற்சி தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதே சில தம் ரூல்ஸ் இருக்கு. போதைப் பொருள் பொறுத்தபடி இன்டர்நேஷ்னல் தம்ஸ் ரூல்ஸ் இருக்கு. அதில் ஒரு சப்ஸ்டியூஷன் இஃபெக்ட். நீங்கள் இருக்கிறதே போதைப் பொருள், ஏதாவது சப்போஸ் நீங்கள் காஞ்சா சொல்கிறீங்களா, காஞ்சா இருக்கிறதே ஊர்லன்னா அதை ரொம்ப டைட் கண்ட்ரோல் பண்ணிங்களான்னா இருக்கிறதே அடிக்ட்ஸ் அவங்க வேற போதைப் பொருள் வேற மாத்திரம் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்ஸ்டியூஷன் இஃபெக்ட் படி. அதை நம்ம காஞ்சா இதை ஒரு தம் ரூல் பார்த்தீங்களான்னா ப்ரூவ் ஆகுது, சப்ஸ்டியூஷன் இஃபெக்ட் ப்ரூவ் ஆகுதில்ல. ஸோ காஞ்சா டைட் பண்ணும்போது நிறைய பேர் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக நம்ம உடனே அந்த ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஆனால் இதில் சில டைம் என்ன ஆகும்னா ஒரு பேட்டர்ன் மாறும்போதே காவல்துறை பொறுத்தபடி இல்லைன்னா ட்ரக் கண்ட்ரோல் பொறுத்தபடி கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இதில் கிடையாது. அப்படி உடனே ஆக்ஷன் எடுத்துட்டு அதை தெரிஞ்சுட்டு உடனே சீசர் நம்ம பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்குது. முதல்ல நம்ம லோக்கல் ஃபார்மசியில் வாங்கிட்டு இருந்தாங்க, அதை அவங்க காட்டினாங்க. நம்ம டைப் பண்ணி ட்ரக் கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டைப் பண்ணிவிட்டு ஒரு 900 ஷாப்ஸ் ப்ளஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதில் 9 ஷாப்ஸ் மூடுது மாதிரி ப்ளஸ் ஒரு 13+ ஷாப்ஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இங்கே லோக்கல் கிடைக்காம இருந்தாலும் கூரியர் மூலமாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக சிட்டி போலீஸ் சார்பாக 3 மீட்டிங் நடத்திருக்காங்க வித் கூரியர்ஸ். கூரியர் ப்ரொஃபைல் பண்ணணும். ப்ரொஃபைல் பண்ணும்போது முக்கியமாக எப்படி ஒரு சில ஒரு மெத்தட்ஸ் இருக்குது, எப்படி ப்ரொஃபைல் பண்ணிக்கலாம். பொதுவான வந்த ஆள் யார் வாங்குறாரு ட்ரக்னா அவர் அட்ரஸ் கொடுப்பாரு, அட்ரஸ் தெளிவாக இருக்காது. அப்புறம் அவருக்கு ஃபோன் வரும்போது நானே போயிட்டு வாங்குவோம். அது மாதிரி 2-3 சிம் ஆயிடுச்சுன்னா கூரியர் நமக்கு தகவல் சொல்லணும். அதே நேரத்தில் நமக்கு எக்ஸ்ரே மஷின்ஸ் பல்க் எங்கே வச்சிருக்காங்க அங்கே வைக்கணும். நமக்கே நிறைய கேசஸ் கூரியர் தகவல் சொல்லணும் வந்திருக்கு. அதே நேரத்தில் இப்போ நமக்கு இந்த சென்னையில் ரொம்ப டைட் பண்ணணும்னா வெளியூரில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கு எதிரான அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், டைட் பண்ணிட்டு இருக்கோம். மொத்த ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அவங்களோரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக சர்வே பண்ணியிருக்காங்க. அதை சர்வே பண்ணி படிய தமிழ்நாடு த ஒன் ஆஃப் த லீஸ்ட் கன்சூமிங் ட்ரக்ஸ் அஃபிஷியல் ஃபிகர். அதை பர் கேபிட்டா பாப்புலேஷன் ட்ரக் யூஸ் சொல்லுவாங்க. தமிழ்நாடு த ஒன் ஆஃப் த லீஸ்ட் ட்ரக்ஸ்.
ஆனால் என்ன சொல்லுவாங்க சில நேரத்தில், சார் அப்படி சொல்லும்போது எவ்வளோ சீசர்ஸ் இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு சீசர். ஜாஸ்தி ஆகிறதுக்கு சீசர் என்னன்னா கேஷ் டென்டேட்டிவ் சுச்சுவேஷன். நம்ம டைட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா 2022 அவ்வளோ பிடிச்ச நாள்லாம் டைட் பண்ணாலும் நமக்கு 23 சீசர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அது ரெண்டாவது தம்ப் ரூல் இருக்கும். நீங்கள் நிறைய சீசர் பண்ணி டைட் பண்ணீங்களன்னா ஒரு டைமில் என்ன குவான்டிட்டி ஸ்மகிள் பண்ணுறாங்க, குவான்டிட்டி குறைஞ்சிட்டு இருப்பாங்க. பெரிய குவான்டிட்டி ஸ்மகிள் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ எடிஜி எக்ஸ்பிளைன் பண்ணாரா, வர நம்ம இதில் கன்சைன்மெண்ட்ஸ் குவான்டிட்டி சைஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. அதுக்காக இந்த மாதிரி எலிகேஷன் தமிழ்நாடுல பயணம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அதுக்காக ப்ரூஃப் இருக்கணும். சர்வே படியே கம்மியாக இருக்கு. ரெண்டாவது முதலமைச்சர் இதைப்படியே ஒரு போன அனௌன்ஸ்மெண்ட்ல ஒரு சர்வே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுல கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஒரு சர்வே பண்ண போறோம் நம்ம. ஸோ எந்த மறுக்கிறது மாதிரி கிடையாது, ஃபேக்ட் பேஸ்ட் இருக்கணும். ஃபேக்ட்ஸ் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அலிகேஷன்ஸ் அது பொய்யான அலிகேஷன். காவல்துறை பொறுத்தபடி நம்ம ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வச்சு தான் பேச முடியும். இதுக்கு நாங்கள் என்ன பேசுகிறோம், இங்கே ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வச்சு பேசுகிறோம். ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம், உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. அதில் ஏதாவது எலிகேஷன் இருந்தாலும் நமக்கு ஃபிகர்ஸ் கொடுத்தா ஏதாவது கணக்கு கொடுத்தான்னா நம்ம சொல்ல முடியும், பதில் கொடுக்க முடியும். பொதுவான பேச்சு மட்டும் இருந்தாலும் நம்ம அதுக்காக பதில் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது எலிகேஷன் இருந்தாலும் அதை ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வந்தாலும் கொடுத்தாலும்னா டெஃபினட்டாக வி கேன் கிவ் ஆன்சர் ஃபார் தட். பட் நீங்கள் ஜெனரலாக பேசிங்களன்னா அதில் போதைப் பொருள் பயணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றும் கருத்து கிடையாது. ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்கணும். ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஸோ. சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் பார்க்குறோம், குவான்டிட்டி குறைஞ்சு பார்த்துட்டு இருக்கோம். பெரிய கிங் பின்ஸ் A25 அதர் ஸ்டேட்ஸ் கிரிமினல்ஸ் பிடிச்சிட்டு இருக்கோம். ஃபைனான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் இதுவரை ஃபைனான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது இல்லை தமிழ்நாடுல. கடந்த 2 வருஷத்துல ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய புதுசாக 2 வருஷத்துல டிஸ்ட்ரக்ஷன் நிறைய விஷயம் இருக்கு, அதை காட்டிருக்காங்க உங்களுக்கு. நீங்க எத்தனை கேஸ் 40 அவங்க காட்டிருக்காங்க. அதில் 2019க்கு மேலே 40,000 மேலே அக்யூஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது தெளிவா சொன்னார். அதில் யார் இதை மாதிரி திரும்பி பண்றாங்க 17,000 மேலே அவங்க பவுண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதில் வயலேஷன் பண்ணனா 1,700 மேலே பைண்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுல 80% இருக்கு. ஒரு 10 கேஸ் போட்டானா 8 கேஸ்ல கன்விக்ஷன் வருது. ஒரு கேஸ் வச்சுட்டு இதை பொதுவான சொல்ல முடியாது. நீங்க 2013 ஒரு கேஸ் மட்டும் காட்டிட்டு சொல்ல முடியாது. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க, கண்காணிப்பு டெஃபினட் இருக்கு. நான் காட்டிருக்கோம் உங்களுக்கு எப்படி ஒரு கேஸ் போடுறோம். ரெண்டாவது ப்ரொஃபைலிங் படியே குண்டா டிடென்ஷன் பாருங்க. 3 வருஷத்தில் 1501 குண்டா டிடென்ஷன் இருக்கு. ஸோ ஒரு கேஸ் வச்சுட்டே சொல்ல முடியாது நீங்க. ரெண்டாவது ஒரு கேஸ் சொல்லும் போது ஒரு பார்க்கணும் எத்தனை கேசஸ் இருக்கு. 2013 போட்ட கேஸ் 17 அக்விட்டல் ஆயிடுச்சு. ஸோ எத்தனை கேஸ் இருக்கு ஒரு ஆள் மேலே, எவ்வளோ நம்ம கண்காணிப்பு அதை பார்க்கணும். மூணாவது தமிழ்நாடுல இருக்கிற கேசஸ் தான் நம்ம பார்ப்போம், வெளியே போகிறதே பார்க்க மாட்டோம். அது நமக்கு வந்த போதைப் பொருள் எல்லாம் வெளியே மாநிலத்தில் வருது. தமிழ்நாடு இன்னைக்கு தேதியில் 20-30 வருஷம் முன்னாடியே கஞ்சா உற்பத்தி இங்கே இருந்தது. இன்னைக்கு தேதியில் ஆல்மோஸ்ட் ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட். நமக்கு ஒடிசா, ஆந்திரா, ஆசாம் இந்த ஏரியாவில் நேபாள கூட கேசஸ் இருக்கு கஞ்சா வருது. மெத்தாம்ஃபெட்டமைன் கெமிக்கல் பொறுத்தவரை பெங்களூர், மும்பையிலேருந்து பொதுவான நமக்கு வருது, குரியர் மூலியமாக வருது. ஆனால் நம்ம பிரசன்டேஷனில் காட்டினபடியே 825 அக்யூஸ்ட் வெளியே மாநில அக்யூஸ் பிடிச்சிருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லா கேசஸ்ல பெரிய கேசஸ்ல பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜஸ் பண்றோம். பொதுவான ஒரு ட்ரக் கேஸ் பிடிச்சாருன்னா யார் கையில் இருக்க மட்டும் பிடிச்சிட்டு இந்த கேஸ் ஓடுவோம். பட் இப்போ கிடையாது. எல்லா கேசஸ்ல யார் சப்ளை பண்றாரு அப்போதான் நம்ம வேற மாநில அக்யூஸ் பிடிச்சிருக்கோம். நீங்க ஒரு ட்ரக் கேசஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம 825ல நிறைய பேர் வெளியே மாநிலம் தான் அவங்க எல்லாமே. ஃபார்வர்ட் லிங்கேஜஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃபார்வர்ட் லிங்கேஜஸ்னால நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு பெரிய கேசஸ் 21 கேசஸ்ல 80% காஞ்சா மென்ட் ஃபார் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கன் ட்ரேட். ஸ்ரீலங்கன் ட்ரேட்க்கு என்ன அர்த்தம்னா
பொதுவான பொறுப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மேலே இருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங்ல என்ன ட்ரெண்ட் இருக்கு, என்ன சீசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அப்படி பொதுவான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் பொறுப்பு இருக்கு. ஆனால் தமிழ்நாடு பொறுத்தபடியே இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் காஞ்சாலே கூட மேக்ஸிமம் சீசர் தமிழ்நாடு போலீஸ் தான் பண்றாங்க, சென்ட்ரல் ஏஜென்சிஸ்க்கு கிடையாது. வேற யார் கேட்கணுமா? வேற யாருக்கு கேள்வி இருக்காது? அது நான் இப்போ தான் பதில் கொடுத்தேன் அவருக்கு. இதை பத்தி ப்ரொஃபைலிங் இருக்கும் எல்லாருக்கு, எத்தனை கேஸ் இருக்கு, எந்த காலத்தில் இருக்கு இருக்கும். ப்ரொஃபைலிங் படி தான் நம்ம அத்தனை பேர் கணக்கு போட்டிருக்கோம், 40,000 மேலே கணக்கு போட்டிருக்கோம். ஸோ ஒரு கேஸ் வச்சுட்டு நீங்க அதை சொல்ல முடியாது. முதல்ல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, என்சிபி பொறுத்தபடியே அவங்களுக்கு நமக்கு இதுவரை ஒரு கேள்வி ஒரு எழுது மூலியமா நம்ம ஒரு ரிட்டர்ன்ல நமக்கு எந்த டீடைல்ஸ் கேட்கல அதுவரை என்சிபி மூலியமா. ஆனால் எந்த ஏஜென்சி நம்மகிட்ட எந்த டீடைல்ஸ் கேட்டானா நம்ம உறுதியாக அவங்களுக்கு ஹெல்ப் கொடுப்போம், ப்ளஸ் அதை கொடுப்போம். ஆனால் அவங்க இதுவரை ஒன்றும் கேட்கவில்லை நம்மகிட்ட. இது இப்போ ஒரு கிரிமினல் கேஸ், ஒரு கிரிமினல் கேஸ்ல விசாரணை படி தான் சொல்ல முடியும். பொதுவான எலிகேஷன்ஸ் யார் சொல்லலாம்? சோஷியல் மீடியா பொறுத்தபடியே இப்போ ஒரு குழந்தை கடத்தல் போயிட்டு இருக்கு, நம்ம எல்லா கேஸ் போட்டுட்டு இருக்கோம், யார் ஃபேக் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. சோஷியல் மீடியா பொறுத்தபடியே ஒரு பிரச்சனை என்னன்னா பொறுப்பு இல்லாம சில விஷயம் வெளியே வருது. யாருக்கு இதை இருந்தாலும் அவங்க கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் கேஸ் வெளியே தான் வரணும். இப்போ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நாங்க பண்ணலையா, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எபெக்ஸ் ஆர்கனைசேஷன் டெல்லி யூனிட் பண்றாங்க. அவங்க போட்டு அவங்க ஏதோ வெளியே கொண்டு வந்தா தான் நம்ம சொல்ல முடியும் ஏதோ உண்மையா போய். மீதி எல்லாம் கெஸ் ஒர்க் தான். அது ஒரு பர்சனல் இஷ்யூ. பட் நீங்க கேட்டனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், தேவையில்லையானால் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலையா, நான் கேட்டனால எக்ஸ்பிளைன் பண்றேன். அது நம்ம ஒரு சிசிடிவிஸ் இனாகரேஷன் பண்றோம். சிசிடிவிஸ் பொதுவான நம்ம பப்ளிக் கோஆபரேஷன்ல எதுக்கான பப்ளிக் போலீஸ் பார்ட்னர்ஷிப்ல நிறைய இனாகரேட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன்ல 15 ஸ்பான்சர் இருந்திருக்காங்க. 15 ஸ்பான்சர்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்திருக்காங்க. அவர் ஒரு ஸ்பான்சரை வந்திருக்காரு, வந்துட்டு 10 சிசிடிவி ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அவர் அந்த ஏரியா ஆள்னால்னா. ஆனால் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ ஏதோ வெளியே தகவல் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிசிடிவி 10 எடுத்துட்டு திரும்பி கொடுத்துட்டோம், அந்த நம்ம ரிப்ளேஸ் பண்ணி நம்ம சிசிடிவி போட்டிருக்கோம். ஸோ அதை நம்ம விருந்துக்கிறது மாதிரி கிடையாது. அவங்களுக்கே நம்ம பொதுவான யார் ஸ்பான்சர் பண்றாங்க ஒரு மொமெண்டோ கொடுப்போம் ஆஸ் அ டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன். அதை அவர் கொடுத்துருக்கோம், அது தவறானது, அந்த நம்ம கொடுக்கூடாது, அதை நம்ம அதை சரியான சொல்லலையா. அதில் சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு முன்கூட்டி மாதிரி எதுவும் கிடையாது. 10 சிசிடிவி தான், அதோட மாதட்டும் நம்ம. யார் சொல்றாங்க? என்சிபியா? என்சிபி பிரஸ் ரிலீஸ்ல அவங்க ஒரு பொதுவான குறிப்பு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சீஸ் பண்ணுறது கெமிக்கல் சூடோஎஃபிட்ரின். முதல்ல ஒரு தெளிவாக சொல்லலாம், நான் அதை இந்த இன்வெஸ்டிகேஷன் பற்றி என்ன ஒன்றும் சொல்லலையே, நான் பொதுவான விஷயம் சொல்கிறேன். ஒரு அந்த இன்வெஸ்டிகேஷன் பற்றி நமக்கு வந்து தகவல் இல்லையா, நம்ம அவனுக்கு அவங்க நம்ம அனுப்பல சரி. பட் பொதுவான விஷயம் சொல்கிறேன். ப்ரெஸ் ரிலீஸ் படி அந்த கெமிக்கல் சூடோஎஃபிட்ரின்னா, சூடோஎஃபிட்ரின் ஒரு கெமிக்கல் ப்ரீகர்சர் கெமிக்கல் சொல்லுவாங்க. அந்த கெமிக்கலோட விலை மார்க்கெட் விலை 4,500 6,000 ருபீஸ் பர் கேஜி தான் மார்க்கெட் விலை. எதுக்கான இந்த கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவில் ப்ரொடியூஸ் இருக்கிறாங்க. அவங்க சில ஃபார்மசிஸ்க்கு அனுப்புவாங்க. சூடோஎஃபிட்ரின் ஹைட்ரோக்ளோரைட்ல டேப்லெட்ஸ் வருது, ப்ரோங்கோ டைலேட்டர், கப் சிரப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அதோட விலை 4,500 to 6,000 ருபீஸ் பர் கேஜி தான். 50 கிலோக்கு எடுத்தீங்களா நீங்கள் கணக்கு போடலாம் எவ்வளோ வேல்யூ இருக்கும். ஸோ அதை நீங்கள் கணக்கு போடலாம். நீங்க படிச்சு பாருங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன அவங்க சொல்றாங்க. இந்த போதைப் பொருள் இந்த கெமிக்கல் வச்சுட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு போதைப் பொருள் தயார் செய்வாங்க. அந்த போதைப் பொருளுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும் அதை கூட அவங்க பல்ல எவ்வளவு அனுப்பியிருக்காங்க அதை மாத்தினாங்க. அதே கணக்கு போட்டிங்களா இந்தியாவில் அபீன் தயார் செய்கிறோம், அதே அபீன்ல ஹெரோயின் தயார் செய்வாங்க. இந்த அபீனுடைய மார்க்கெட் வேல்யூன்னா ஒரு 10,000-12,000 கிலோ இருக்கும், ஹெரோயின் விட 1 கோடி மேலே இருக்கும். பட் அபீன் கணக்கு அபீன்ல போடணும், ஹெரோயின் கணக்கில் போடுறோம். ஸோ கணக்கு அது தப்பாத கணக்கு.
இந்த குட்கா நார்கோட்டிக்ஸ் சிஸ்டம் கிடையாது, பேன் டொபாக்கோ ப்ராடக்ட். ஸோ அதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்லலையா, பட் நீங்கள் கேட்குறீங்களா சொல்கிறேன். தமிழ்நாடுல டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் குட்கா அதில் வருது, பேண்ட். ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் சார்பாக ஜியோ போட்டுட்டு ஒரு சில கோர்ட் கேசஸ் நடந்தது. கோர்ட் கேசஸ்ல அப்புறம் திரும்பி பேன் எடுத்துட்டாங்க, திரும்பி ஸ்டே இருக்குது. ஸோ நம்ம அதை செயல்படுத்திட்டு இருக்கோம். கடந்த 4-5 மாதம் செயல்பட முடியலையே. அதில் ஸ்கூல் பொறுத்தபடியே 100 மீட்டர்ஸ் 100 யார்ட்ஸ் உள்ளே இந்த மாதிரி வெறுப்பன் பண்ணான்னா கேஸ் போடலாம். கேஸ் போட்டுட்டு இருக்கோம். தவிர இப்போ என்ன புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம போலீஸ் கேட் போட்டான்னா கோர்ட் பார்க் ஆக்ட் போட முடியும். அதில் 200 rupees தான் ஃபைன். அதை கூட கோர்ட்டில் போட்டு ஃபைனில் வாங்கணும். ஆனால் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல 331 டீம் போட்டுட்டு நம்ம மாநிலம் முழுவதுமா போலீஸ் உதவி அவங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைன் அதுக்கு டிபார்ட்மெண்ட் ஃபைன் போடலாம். 25,000 rupees ஃபைன் போடுறோம். 15 days கடை அவங்க சீல் பண்ணுறாங்க. அதுக்கு ஏத்தாப்பே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8,000 ஷாப் சீல் பண்ணியிருக்காங்க. 8 கோடியே ஃபைன் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் தான். நீங்கள் பல 10 வருஷம் கணக்கு எடுத்தீங்கன்னா அவ்வளோ ஃபைன், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் தமிழ்நாட்டில் 3 மாதத்துக்குள்ள. முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன். நிறைய நியூஸ் ஐட்டம்ஸ்ல அவங்க டக்குனு சொல்லிடுவாங்க கஞ்சா பழக்கத்தில், கஞ்சா புதையில சொல்லுவாங்க. அதை தெரியல என்ன கணக்கு சொல்றாங்க. அதுக்கு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணால் தெரியும் அவர் கதை புதை இருந்தாலும் இல்லையா முதல்ல. பட் பொதுவான ஒரு சென்சேஷன் மாதிரி வருது சில நேரத்தில். நாங்கள் இல்லைன்னு சொல்லலையா, பட் நிறைய கேஸில் அப்படி இல்லையா ஆக்சுவலாக. ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு அருமையான கேள்வி. எதுக்கான சப்ளை ரிடக்ஷன் எவ்வளோ பண்ணான்னா நம்ம டிமாண்ட் ரிடக்ஷன். அது டிமாண்ட் கோரிக்கை இல்லையான்னா இந்த மாதிரி மேட்டர்ஸ்ல கண்ட்ராபண்ட் மேட்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, யார் வித்துறாரோ அவர் விலை ஏற்றுருவாரா, அவருக்கு எது ஒன்றும் பாதிக்கப்படாது. யார் வாங்குற அவர் தான் ஜாஸ்தி காசு கொடுத்து வாங்கணும். ரெண்டாவது சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் இருக்கும். இதை டேப்லெட் சாப்பிட்றீங்க மாதிரி ஆயிரும். ஸோ ரெண்டு நமக்கு மறுபடியும் டேஞ்சரஸ் தான். டிமாண்ட் ரிடக்ஷன் பொறுத்தபடியே நம்மளோட ப்ரெசென்டேஷன் பார்த்தீங்களான்னா பாதிக்கு மேல் நம்ம டிமாண்ட் ரிடக்ஷன் தான் பேசுகிறோம். ஆன்டி ட்ரக் கிளப் ஃபங்க்ஷன் நடத்திருக்கோம் இன்னைக்கு. முதல்ல நம்மளை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஆனால் என்ன ஆகுதுன்னு ரீக்ரியேஷன் சில டைம்ல ஸ்ட்ரெஸ்னால இதனால என்ன பாதிக்கும் தெரியாம தான் பயன்படுத்துறாங்க யங் ஜென்ரேஷன்ல. அதுக்கு நம்ம நிறைய விழிப்புணர்வு படுத்திட்டு இருக்கோம். ஆன்டி ட்ரக் கிளப் போடுறோம். அதுக்காக என்எஸ்எஸ் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கல்வித்துறை பொறுத்தபடி ஒரு பெரிய லெவல்ல நம்ம இந்த ஈச் எஜுகேஷன் இயர் ஆரம்பிக்கும் போது ஒரு வாரம் நம்ம இந்த கிளாஸஸ் தான் கொடுக்கணும். அந்த போக்சோ அவேர்னஸ் கொடுத்தலாம், போதைப் பொருள் கொடுத்தலாம், மைதா பிளான் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு பொறுத்தபடியே நம்மளுடைய டிமாண்ட் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணுறோம், இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் சொல்லி போன வருஷம் எல்லா ஸ்டேட்டோட நார்கோட்டிக் ஃபோர்ஸோட ஹெட் வரும்போது தமிழ்நாடு தான் பெஸ்ட் ஸ்டேட் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க 2023 3 கோடி மேலே டச் பண்ணி நம்ம அவங்க போய் இந்த விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு காவல்துறை மூலியமா ஏற்பாட்டு இருக்கோம். ஆனால் இது முக்கியம். நீங்க டிமாண்ட் ரிடக்ஷன் பண்ணலையான்னா அப்புறம் சப்ளை ரிடக்ஷன் பண்ண கஷ்டம் தான். அதுக்கப்புறம் என்கார்டு மீட்டிங் வச்சிருக்கோம். இப்போ என்கார்டுனா நேஷனல் லெவல்ல நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மூலியமா ஒரு ஸ்பான்சர்டு நேஷனல் லெவல்ல ஒரு மீட்டிங் இருக்கு, என்கார்டு கமிட்டி இருக்கு, ஸ்டேட்ல சீஃப் செக்ரட்டரி, அப்படி டிஸ்ட்ரிக்ட் வரை இருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட்ல மொத்தம் தான் மேக்சிமம் மீட்டிங் நடத்திருக்கோம். 235 மீட்டிங் மொத்தமா நாடுல மேக்சிமம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். ரெண்டாவது என்கார்ட்ல நம்முடைய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா அதில் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், நீங்க சொன்ன ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் எல்லா ஊர்ல இருக்குது இல்லையா, அதோட சைக்காலஜிஸ்ட் அவங்க இன்வால்வ் பண்ணியிருக்கோம். எப்படி ஃபீட்பேக் வருது, என்ன வருது மாதிரி. இதே இந்தியாவில் இந்த வேற மாநிலம் இல்லையா. இதை நான் முந்தி சொன்னேன், பொதுவான குற்றச்சாட்டு பொறுப்படியே நம்ம பதில் கொடுக்க முடியாது. நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு சொன்னீங்கன்னா பேசிக்கலாம். ஆனால் பாண்டிச்சேரி பொறுத்தபடியே
சில ஃபார்மசிஸ் கண்ட்ரோல் இருக்கும். இப்போ எப்படின்னா ஃபார்மசிஸ் நம்ம தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் பண்ணனால நம்ம என்ன வெளியிருந்து கூரியரில் வாங்குறாங்க, சில பேர் ஆன்லைன் வாங்குறாங்க. அதை நம்ம இப்போ அவங்கள விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு கூரியர் இல்லைன்னா நம்ம அந்த ப்ரொஃபைலிங் சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட. அது மாதிரி பாண்டிச்சேரியில் இந்த விட டைட் இல்லைன்னு வரது வாய்ப்பு இருக்கும். பட் நீங்கள் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ப்ரூவ் ஆகுது இல்லையா, அது பொதுவான சொல்றது வாய்ப்பு இருக்கும். வேற எதாவது கேள்வி இருக்கா? நான் உங்களுக்கு எப்போ சொன்னேன், இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லிங் பொதுவான பிகர் ப்ரொஃபைலிங் தான் அவங்க சென்டர் ரெஜிஸ்டர்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம போயிட்டு என்சிபியில் டிஆர்எல்ல போயிட்டு கேட்க முடியுமா, அந்த தெருவில் அவர் கஞ்சா வித்தராக பிடிங்க கேட்க முடியுமா? அவங்கள்ட்ட கேட்க மாட்டேறீங்க. எதுக்காகனா ஸ்டேட் ஏஜென்சிஸ் தெரு லெவல் வரை பார்ப்பாங்க, ஸ்டேட் லெவல் லாஸ்ட் மைல் வரை பார்ப்பாங்க. அவங்க மேஜர் கேசஸ் பட்டு பார்ப்பாங்க. அப்போ கூட நான் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு அவங்களோட கம்பேர் பண்ணீங்களா எல்லா ட்ரக்ஸ்ல சீசர் ஜாஸ்தி தமிழ்நாடு போலீஸ் தான் இருக்கு. 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் பேக் மீதி ஏஜென்சி சீசர் ஜாஸ்தி இருக்கும். நீங்க ஹெரோயின் எடுத்தலாம். ஹெரோயின் நீங்க கணக்கு பார்த்தீங்களா 20 இயர்ஸ் பேக் ஹெரோயின் ஒரு வருஷம் கணக்கு பார்த்தீங்களா சென்ட்ரல் ஏஜென்சி சீசர் ஜாஸ்தி இருக்கும். இன்னைக்கு இதுல தமிழ்நாடு போலீஸ் சீசர் ஜாஸ்தி இருக்கு எல்லா அக்கௌண்ட்ல. பட் தமிழ்நாடு போலீஸோட பொறுப்பு என்னன்னா நம்ம கடைசி ஸ்ட்ரீட்ல யார் வித்தரார 5 கிராம் வித்தரார கூட போய் பிடிக்கணும். நம்ம அவங்களுக்கு பொறுப்பு கிடையாது. ரெண்டாவது சென்ட்ரல் ஏஜென்சிஸ்ல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. பேர் சொல்ல விரும்பலையா, பட் இருக்கிறது என்சிபி இருக்கு, டிஆர்ஐ இருக்கு, கோஸ்ட் கார்டு இருக்கு, சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் யார் இருக்கிறாங்க, கஸ்டம்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. இதெல்லாம் அவங்கள பிடிக்கணும். என்னங்க நாங்க என்ன நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வச்சுட்டு பேசுறோம். நம்ம இந்த இதில் போலியா, நான் அதான் சொன்னேன் பொதுவான பேசுறது போலியா. நாங்க என்ன சொல்றோம், இது ஒரு முக்கியமான விஷயம். போதைப் பொருள் பொறுத்தபடி ஒரு முக்கியமான ஒரு இது சமுதாயக்கு எதிரான ஒரு குற்றம். அதான் இது பாலியன் இந்த போக்சோ கேஸ் இதெல்லாம் சமுதாயத்துக்கு எதிரான குற்றம். தமிழ்நாடு போலீஸ் பொறுத்தபடியே என்ன பண்ணிருக்கோம், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வச்சு பேசுறோம். ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர் பிரிண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நாங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட், நாங்கள் இந்த மாதிரி இதில் போக முடியாது. வேற எதாவது இருக்கா சார்? அதே நம்ம இந்த பதில் படுத்த பேசிக்கலாம். வேற என்ன? எந்த பேசுறீங்க நீங்க? பிடிச்ச ஹஷீஷ், அத மெத்தம்ஃபெட்டமைன், அது 30 கிலோ மெத்தம்ஃபெட்டமைன். யார் சொல்றேன் அப்படி சொன்னேன்? நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க. நம்முடைய சீசர் ஆஃப் மெத்தம்ஃபெட்டமைன் போன வருஷம் 73 கிலோ மேல இருக்கு. தமிழ்நாடு போலீஸ் சீசர் மெத்தம்ஃபெட்டமைன் பொறுத்தபடி. சூடோஎஃபெட்ரின் சீசர் இஸ் 150 kg பிளஸ் இருக்கு. ஸோ இது அவங்க சீஸ் பண்ணல, நாங்கள் சீஸ் பண்ணுவோம். அவங்க டெஃபினட்டா சீஸ் பண்ணோம், நம்மள சீஸ் பண்ணோம். பட் தமிழ்நாடு போலீஸ் கொஞ்சம் சீஸ் பண்றாங்க, இல்லைன்னா சீஸ் பண்ணலன்னா குற்றச்சாட்டு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேற மாதிரி காட்டுது இல்லையா, ஃபிகர்ஸ் காட்டுறோம் உங்களுக்கு. இல்ல இருக்கலாம், இது நான் கேசஸ் இல்லையா சொல்ல முடியாது. நிறைய கேசஸ் நமக்கு தெரியாம ஓடுது. பட் நாங்க முயற்சி எடுத்திருக்கோம் இல்லையா அதை பார்க்கணும். நம்மளுடைய முயற்சி சிறப்பான முயற்சி இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டுறது. தவிர எல்லாமே நீங்க சொல்றீங்களா நமக்கு கணிப்பில் இருக்கு நாங்க பாக்குறோம்னா சில லீக் ஆகிக்க வாய்ப்பு இருக்கு. அதை பிடிப்பாங்க. ரெண்டாவது நமக்கு டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாடு போலீஸ்ல என்ஐவி பிளஸ் லோக்கல் பண்றது இல்லையா. டிஆர்ஐ என்சிபி அவங்களுக்கு டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் வாய்ப்பு கூட இருக்கு. அதோட 10 டைம்ஸ் ஃபோர்ஸ் வருது. அதை பார்க்கணும். அப்போ கூட சீசர் கம்மியா இருக்கு. ரொம்ப நன்றி. அவருக்கு கேசஸ் நம்ம சென்னையில் இருக்கு நம்ம, பட் அவங்க தாள் கொடுத்துருவாங்க. ஆனால் இதுக்கு சம்பந்தம் கிடையாது ஒன்றும். பட் நீ கேட்டனால நான் சொல்றாங்க.
ஸோ இதில் கிட்டத்தட்ட 26 கேஸ் அவங்க இது சம்மந்தமாக சொல்கிறாங்க. பட் இதில் ஒன்றுமே லிங்கேஜ் இல்லை. 2 கேஸ் மட்டும் இருந்தது. ஏற்கனவே அந்த முதல் கேஸ் நம்ம டிஜி சார் சொன்ன மாதிரி எந்த 2013 அந்த வழக்கு விச் ended in acquittal. அதுக்கப்புறம் ஐ திங்க் இன்னொரு கேஸு 29/16 அந்த மயிலப்பூரில் அந்த 2 கேஸ் மட்டும் தான் இருந்த, வேறு 3 கேஸ் இல்லையா? ஆமாம், ஒரு முதல் சொன்ன எம்கேபி நகர் 1635/2013, இன்னொரு ஆர்கே நகர் 29/16. அவ்வளோதான், அந்த 2 கேஸ் மட்டும் தான். அதை பற்றி நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. இந்த தற்சயமே ஒரு பரபரப்பாக இருக்கே செல்ல இதில் வெடிகுண்டு மிரட்டல் சொல்லிட்டு கடந்த 2 மாதத்தில் ஒரு 26 மேலே இந்த மாதிரி இன்சிடென்சஸ் நடந்திருக்கு மெயில் மூலியமாக பொதுவான. அதில் 26ல் 19 பக்கமாக ஒரு proton.me அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணிட்டு மெயில் அனுப்பிட்டு இருக்காங்க. லாங்குவேஜில் பார்க்கும்போது தெரியுது ஒரே ஆள் தான் மாதிரி தெரியுது, இல்லைன்னா அவங்க சம்மந்தப்பட்ட ஆள் தெரியுது. ப்ரோட்டான் பொறுத்தபடியே அந்த ஃபாரின் பேஸ்டு ஒரு இமெயில் சர்வீஸ். நம்ம உடனே அந்த இன்வெஸ்டிகேஷன் படி டீட்டெயில்ஸ் கேட்டோம், அவங்க தரலையா டீட்டெயில்ஸ், அவங்க கொடுக்கலையா நமக்கு. அப்புறம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மைத்தி அவங்களுக்கு மூவ் பண்ணிட்டு இந்த proton.me அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்கலையான்னா நம்ம பொறுத்தபடியே இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் சர்வீஸ் இந்தியாவில் பேன் பண்ணோம். அதை ரிக்வெஸ்ட் கொடுத்தோம். அதுக்கு ஏத்தாப்பே புரோட்டானுக்கு அவங்க கேட்டாங்க. இப்போ இன்னைக்கு தேதியில் கடந்த ஒரு 3-4 நாள்லேருந்து புரோட்டான் இப்போ டீட்டெயில்ஸ் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. டீட்டெயில்ஸ் இவங்க பார்த்துட்டு திரும்பி அதை எக்ஸாமின் பண்ண போகிறாங்க. அது ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க நேற்று. ஆமாம், ஸோ விசாரணைப்படி வந்துடும். மீதி எல்லாம் அவுட்லுக்கில் வந்திருக்கு. ஒரு 6ஆம் தேதி வந்த இமெயில்னா அது மெயில் டு டார்ல வந்திருக்கு. அதை அவங்க கேட்டிருக்காங்க. சில விஷயத்தில் அதனால் ஒரு VPN யூஸ் பண்ணுறாங்க. VPN போன 1 வருஷத்துக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படியே இந்தியாவில் பயன்படுத்தானா அவங்க அந்த ஐபி அட்ரஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணும். முதல்ல VPN யூஸ் பண்ணும்போது ஐபி அட்ரஸ் மாஸ்க் ஆயிடுவோம். உங்களுக்கு இங்கேருந்து ஆஸ்திரேலியா காட்டுவதை காட்டுவோம். பட் இப்போ ரிக்வெஸ்ட் கொடுத்தானா அவங்க கொடுத்தாகணும். எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கோஆப்ரேட் பண்ணலையான்னா அவங்களுக்கு இந்தியாவில் ஆப்ரேட் பண்ண அனுமதி கிடையாது. ஸோ இவங்க திரும்பி VPN செல்ல சிட்டி பொறுத்தபடி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு எழுதியிருக்காங்க. ஆனால் பொதுவான ஒரு நம்ம பத்திரிக்கையாளர் நீங்கள் இருக்கீங்களா, ஒரு விஷயம் பேசல நினைக்கிறேன். சொல்லிட்டு வெடிகுண்டு வச்சுட்டு இந்த மாதிரி வெடிச்சிடுறதுக்கு வாய்ப்பு கம்மி. இது ஒரு மிஸ்சீஃப் தான். இதை நம்மள ஜாஸ்தி ஒரு வேல்யூ கொடுக்கக்கூடாது இதுக்கு. தேங்க்யூ.